வெல்கம் டு பக்கத்து வீட்டு கிச்சன். பக்கத்து வீட்டு கிச்சனோட டே 3ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனோம்னா அரிசி மாவில் எப்படி வத்தல் கிண்ட போகிறோம் அப்படின்றத. விறகடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டி ஒரு ஆப்பை எடுத்துக்க போகிறோம். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசியாக அரைச்ச மாவில் கொஞ்சோன்னு என்ன சேர்க்க போகிறோம்னா பச்சை மிளகாயும் உப்பு சேர்த்து அடித்து அந்த மாவில் நம்ம சேர்த்துட்டு தர்பூசணி பழம், தண்ணீர் பழம், தர்பூசணி, வாழைப்பழம், கற்பூரவல்லி, வாழைப்பழம், காலிஃப்ளவர், பாவக்காய், கோவக்காய், கேரட்டு, பீன்ஸ், வெண்டைக்காய், புளி, காய்கறி, பரவப்புளி, அவரைக்காய், வெண்டைக்காய், பல்லாரி வெங்காயம், நாட்டு வெங்காயம், மாங்காய், ஒட்டு மாங்காய், முட்டைக்கோசு, குடம். அதுக்குள்ளேயே ஒரு சின்ன காய்கறி பர்ச்சேஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அரிசி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் பச்சரிசி இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பச்சரிசி வத்தல். அந்த பச்சரிசி வத்தலில் வந்து எப்படி செய்யணுன்னா நல்ல மாவை வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவில் வந்து பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி மைய அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி காரத்துக்கு போட்டுக்கணும். அதுலேயே உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு இந்த பக்குவத்துக்கு, அதாவது மாவு நல்லா வெந்துருச்சுன்னா பபுள்ஸ் ஆகணும். அந்த பபுள்ஸ் ஆகும்போது தண்ணியில் தொட்டு கையில் ஒத்தி பார்க்கும்போது அது வரவே கூடாது. எப்படி தொட்டால் வரக்கூடாது, மாவு வரக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சட்டியோடையே கிடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜீரகத்தை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிட்டு எல்லா பக்கமும் கலந்துட்டு சட்டியில் மூந்து எடுத்துக்கிட்டு நம்ம போய் வெயில் பார்த்து புளிய வேண்டியது தான். சட்டியில் மூண்டாச்சு. இப்போ மூந்து போன அந்த மாவை வந்து இடியாப்ப அச்சு, முறுக்கு அச்சில் வந்து புளிகிறவங்க புளியலாம். எங்களுக்கு வந்து பட்டை அச்சில் தான் இன்றைக்கி நாங்கள் புளிகிறோம். பட்டையாக புளிஞ்சால் அது அப்படி அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இப்போ வெயில் வந்து சரமாரியாக கொளுத்திகிட்ருக்கு. அந்த வெயிலில் தான் நாங்கள் 2 பேரும் இப்போ வத்தை புளிஞ்சிட்ருக்கோம். ஃபைனலாக இன்றைக்கி ஃபுல்லாக காயணும், மறுநாளும் காயணும். மறுநாள் காஞ்சதுக்கப்புறம் அந்த வத்தலை உடைச்சா கிறிஸ்பியாக இருக்கணும். அதுதான் வந்து பதம். என்னோடய தோழி வீட்டில் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். மொத்தம் நாங்கள் 2 படி போட்டோம் மாவு. 2 படிக்கு 3 வேஷ்டி வந்தது. 3 வேஷ்டியில் நாங்கள் புளிஞ்சோம். இதுதான் என்னோடய தோழி வீடு. சம்டைம்ஸ் அந்த சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வராமல் கூட இருக்கும். ஆனால் நல்லா வரும். நல்லா வெந்த மாவு நல்லா வரும். ஃபைனலாக நாங்கள் காய வச்சுருக்கோம். எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். நாங்கள் வத்த புளிக்கிறத பார்த்து எங்களுக்கு தோழி வந்து மண்பானை தண்ணி, ஐஸு, அப்புறம் வடை போட்டிருப்பா போல், அதையும் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டோம். இது மொத்தம் 3வது வேட்டி. முதல் 2 வேட்டி புழிஞ்சிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்தல். மீன் குழம்புக்கு, கறி குழம்பு சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். சாயந்தரம் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இது மறுநாள் அதிலேருந்து எடுத்து உதறி காய போட்டிருக்கோம். சரி, 2 நாள் காஞ்ச வத்தல் எப்படி பொரியுதுன்னு பார்ப்போம்.
ரொம்ப சூப்பராக பொரிஞ்சிருக்கு. எப்படி பொரியுதுன்னு நாங்கள் சாம்பிள் பார்த்தோம். நல்ல பொரியவட்டியும் சரி காஞ்ச பக்குவம் போதுன்னு அள்ளி வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.